ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கார்த்திக்னு ஒரு சின்ன பையனை பத்தி தான் பார்க்க போறோம். கார்த்திக் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பையன். யார்கிட்டயும் ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டான். ரொம்ப இன்னசென்ட். நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லார்கிட்டயுமே பழகுவான். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். அவன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா, பேட் ஹேபிட்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா போய் அப்ரோச் பண்ண மாட்டான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவனால அது நல்லா செய்ய முடியும்னு தெரிஞ்சாலும் கூட, அவனுக்குள்ள இருக்கிற பயம் அவன அந்த ஒரு ஈவென்ட்டா இருக்கட்டும், ஒரு காம்படிஷனா இருக்கட்டும், அதுல பார்ட்டிசிபேட்டே பண்ணவே மாட்டான். ஆனா அவனுக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வீட்ல யாருமே இல்லாதப்போ, அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். அவனுடைய குரலும் ரொம்ப இனிமையாவே இருக்கும். சாமி பாட்டு, அப்புறம் சினிமா பாட்டுன்னு நல்லா அழகா பாடுவான். தன்னால பாட்டு பாட முடியும் அப்படிங்கிறத கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாம அப்படி பார்த்துக்கிட்டான். ஏன்னா, அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா, யார் முன்னாடியாவது பாடி, அது யாருக்காவது பிடிக்காம போகி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அப்பா, அம்மா திட்டினாங்கன்னா என்ன பண்றதுன்னு அவனுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க கிளாஸ்ல அவங்க மிஸ் ஆனுவல் டே வரப்போகுது. அதனால நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸு அவங்களுக்கு புடிச்சத பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பேரு வாலண்டியரா குடுத்துட்டாங்க. ஆனா கார்த்திக் மட்டும் பேர் குடுக்கவே இல்ல. அவனுக்கு பாட்டு பாடுறதுல பேர் குடுக்கணும்னு ஆசை இருந்தாலுமே, அவன் ஆனா பேர் குடுக்கவே இல்ல. மிஸ்ஸும் கவனிச்சுட்டு, "கார்த்திக், எதுலயாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல? இரு, நீ இருக்கிற ஹைட்டுக்கு, இதுக்கு டான்ஸ் நல்லா வரும்னு நான் நெனைக்கிறேன். நான் சொல்லிக் குடுக்குறேன்டா" அப்படின்ட்டு உன் பேர நான் டான்ஸ்க்கே எழுதிக்கிறேன்னு டான்ஸ்க்கே எழுதிக்கிட்டாங்க. அவனுக்கு அதுல விருப்பமே இல்ல தான். ஆனா மிஸ்ஸோட பேச்ச மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான். அவங்க மிஸ்ஸும் டான்ஸ் நல்லாவே சொல்லிக் குடுத்தாங்க. அது ஒரு குரூப் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுங்கிறதுனால அவனும் நல்லாவே கத்துக்கிட்டான். ஏன்னா, இவன் எப்படி அப்படின்னா, நமக்கு சொல்லிக் குடுக்குற மிஸ்ஸு, இல்ல அப்பா, அம்மா ஏதாவது ஒரு விஷயத்த, "நீ இத செய்யணும் கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டா, அவன் முழு இன்ட்ரெஸ்ட்டோட அத கண்டிப்பா செஞ்சுடுவான். அது அவன்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ். அதே மாரி டான்ஸும் நல்லாவே ஆட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டான். ஆனுவல் டேவும் வந்துச்சு. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒவ்வொரு ப்ரோகிராம்லயும் அவ்ளோ ஆக்டிவா, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ குரூப் டான்ஸும் வந்துச்சு. கார்த்திக்கோட அப்பா, அம்மா கார்த்திக்கோட டான்ஸ பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம பையனுக்கு இவ்ளோ பெரிய டேலண்டா? அவனுக்கு டான்ஸ் பிடிக்கும்னு நமக்கு இத்தன நாளா தெரியாமலே போயிடுச்சேன்னு அவங்க ரொம்ப ப்ரவுடாவும் ஃபீல் பண்ணாங்க, வருத்தமும் பட்டாங்க. அவனுக்கு இருக்கிற திறமைய நாம தான் வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல கார்த்திக்க ஜாயின் பண்ணியும் விட்டுட்டாங்க. கார்த்திக் அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டான். இப்பவும் அவன் எனக்கு டான்ஸ பிடிக்காதும்மா, எனக்கு பாட்டு தான் பாட பிடிக்கும்னு அவன் அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க மேல இருக்கிற மரியாதையில அவன் தன்னுடைய ஆசை என்ன, கனவு என்னன்னு வெளிப்படுத்தவே இல்ல. ஏதோ ஒரு பயம் அவன தடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு, மரியாதை இந்த மாதிரி ஒரு பயம் அவன தடுக்குது. டான்ஸும் நல்லா கத்துக்கிட்டான். கத்துக்க ஒரு 2, 3 நாள் அவன் ஆர்வத்தோட கத்துக்கிட்டாலும், போக போக அவனுக்கு அதுல ஆர்வம் இல்லாதத டான்ஸ் மாஸ்டர் கண்டுபிடிச்சுட்டாங்க. இவன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. ஆனா என்னன்னு தெரியல அப்டின்ட்டு அவங்களும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்திக் கிட்ட தனியா கூப்ட்டு பேசுறாங்க. "என்ன கார்த்திக், உனக்கு டான்ஸ் எல்லாம் எப்டி நான் சொல்லிக் குடுக்கறதெல்லாம் ரொம்ப புடிச்சிருக்கா?
ஏதாவது கஷ்டமா இருக்கா? எப்படின்னு சொல்லு. நான் உனக்கு பொறுமையா கத்துக் குடுக்குறேன். அவசரமே இல்ல. எதா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும்." அப்படின்னு ரொம்ப அன்பா கார்த்திக் கிட்ட பேசினாங்களாம். அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்கோட ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க. கார்த்திக்கும் அவங்க டான்ஸ் மாஸ்டர் கிட்ட நெருங்கி பழகுறதும், நெறைய மனசு விட்டு பேசுறதும் அவனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. டான்ஸ் கிளாஸ் இப்போ ஆர்வத்தோட தினைக்கும் போகறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரே குஷி. பரவால்ல நம்ம பையன் பாருங்க, டான்ஸ் நல்லா கத்துக்கிறான். எவ்ளோ ஆர்வமா போயி கிளாஸ அட்டெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. டான்ஸ் மாஸ்டருக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா, எந்த குழந்தையுமே வெளிப்படையா ஒரு உண்மைய சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு. ஏதோ ஒரு வகையில ஒரு பயம் அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கும். அத உடைக்கணும், அந்த பேரியர உடைக்கணுங்கிறதுக்காக டான்ஸ் மாஸ்டரும் கார்த்திக்கோட நல்ல நெருக்கமாவே பழகுனாங்க. அவனுக்கு புடிச்ச பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறது, சாப்பிடுற சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம், அவனுக்கு பிடிச்சத வாங்கி குடுக்கறது, டான்ஸ் சொல்லிக் குடுக்கறது, அவன் கூட சேர்ந்து நல்லா ஜோவியலா பேசுறது, பண்றது, அவங்க வீட்ல நடக்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது. ச்சே! டான்ஸ் மாஸ்டர் அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் நம்மகிட்ட சொல்றாங்கன்னு, இவனுக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சு. நாமளும் நம்ம வீட்ல இருக்கிறத சொல்லலாம் அப்படின்ட்டு. அதாவது, அப்பா எனக்காக இத வாங்கி குடுத்தாங்க. அம்மா எனக்காக இந்த சாப்பாடு செஞ்சு குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல சரி, வீட்ல அப்பா, அம்மா இல்லைன்னா என்னடா பண்ணுவ? அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் கேட்க, என்ன மாஸ்டர் நான் பண்ணுவேன். நான் என் ஹோம்வொர்க் இருந்துச்சுன்னா ஹோம்வொர்க்லாம் முடிப்பேன். கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். கொஞ்ச நேரம் கேம் விளையாடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவேன் அப்படின்னு நானு. டான்ஸ் மாஸ்டர் மேல இருக்கிற ஆர்வத்துல அவன் அறியாமலே நல்லா பாட்டு பாடுவேன்னு சொல்லிட்டான். இத கேட்ட டான்ஸ் மாஸ்டருக்கு அப்பதான் புரிஞ்சது. ஓகே, இவனுக்கு பாட்டு பாட தெரியும். ஆனா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. "பாட்டு பாடுவியாடா? என்கிட்ட இத்தன நாளா சொல்லவே இல்லையே. சரி சும்மா ஒரு பாட்டு பாடேன்" அப்படின்னாங்களாம். "இல்ல மாஸ்டர் எனக்கு பாட்டெல்லாம் பாட வேண்டாம்" அப்படின்னா. "டேய் நான் ஃப்ரெண்டு தானே. எனக்காக பாட்டு பாட மாட்டியா? ஒரே ஒரு பாட்டுடா" அப்படின்னு கேட்டாங்களாம். அதனால மாஸ்டருக்காக அவனும் பாட்டும் பாடுனானாம். அந்த குரல கேட்டு அப்படியே அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. "டேய் என்னடா இவ்ளோ அருமையா பாட்டு பாடுற? அப்புறம் எதுக்கு நீ டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்த? நீ பாட்டு கிளாஸ்ல சேர்ந்திருக்கலாம்ல? நீ இன்னும் அதுல டெவலப் ஆயிருக்கலாமே!" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா நான் பாட்டு பாடுறது என் அப்பா, அம்மாவுக்கும் தெரியாது. ஸ்கூல்லயும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு கார்த்திக் சொன்னானாம். "ஏக்கண்ணா நீ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே இல்ல" அப்படின்னு அவங்க மாஸ்டர் கேட்டாங்க. "தெரியல மிஸ், எனக்கு பயமா இருந்துச்சு. யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அதனால தான். பாட்டு பாடுனா, சினிமா பாட்டெல்லாம் பாடுனா அப்பா, அம்மா திட்டுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல" அப்படின்னாங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சரி அப்படின்ட்டு, "டேய் இனிமே நல்லா பாட்டு பாட கத்துக்கணும். எனக்கு எ ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துச்சு கார்த்திக். ஏன்னா, நீ உங்க அப்பா, அம்மாவோட விருப்பத்த நிறைவேத்துறதுக்காக தான் இந்த காம் டான்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனா, நீ ஆர்வத்தோட ஒரு பேஷனோட கத்துக்கல. அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நீ செஞ்ச. ஆனா, உன்னுடைய கனவ ஒரு ஏக்கமாவே நீ பார்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு பாட்டு பாடுறது தான் ரொம்ப முக்கியம்னா, அததான் நீ அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். உனக்கான தேவை என்ன? உனக்கான ஆசை என்னன்னு நீ வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது கண்ணா" அப்படின்னு மாஸ்டர் சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாம, பக்கத்திலேயே இருந்த பாட்டு கிளாஸ்க்கும் அவன ரெஃபர் பண்ணாங்க. அவங்களும் கார்த்திக்க அட்மிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அட்மிஷனும் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, இத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல சொல்லணும் இல்லையா? அதனால டான்ஸ் மாஸ்டர் கார்த்திக்கோட அப்பா, அம்மாவ வர வச்சாங்க.
வர வச்சு அவங்க கிட்ட நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்களாம், "கார்த்திக் எங்கேயோ எப்பயோ ஆடின ஒரு டான்ஸ வச்சுக்கிட்டு, நீங்க இவனுக்கு இது நல்லா வரும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணது ரொம்ப தப்பு. நீங்க கார்த்திக் கிட்ட உட்கார வச்சு பேசியிருக்கணும். மனசு விட்டு பேசி, அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா தான், அவன் அதுல பெரிய ஆளா வருவான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து மியூசிக் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பேசிட்டேன். கார்த்திக்கோட பாட்ட கேட்டதும் அவங்க, "ஓகே, நான் கார்த்திக்க அட்மிஷன் போட்டுர்றேன்" அப்படின்ட்டாங்க அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்களாம். அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் கிட்ஸ். நீங்க உங்க அப்பா, அம்மாவ சந்தோஷப்படுத்தணும், இல்ல உங்க டீச்சர்ஸ சந்தோஷப்படுத்தணும்னு அவங்களுக்கு பிடிச்சத மட்டுமே செஞ்சு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஹாப்பி ஆக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஓகே, 1 தடவ இல்ல 2 தடவ செய்யலாம். ஆனா, காலம் பூரா அந்த விஷயத்துல நீங்க ஈடுபடவே முடியாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ, அத நீங்க வாய் திறந்து சொல்லாத வரைக்கும், உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பா தெரியாது. இப்ப கார்த்திக் மாதிரி தான். கார்த்திக்கு ஓப்பன் பண்றதுக்கு டான்ஸ் மாஸ்டர் கூட இருந்தாங்க. ஏன்னா, டான்ஸ் மாஸ்டருக்கு அவன்கிட்ட ஏதோ ஒரு அம் எப்படி சொல்றது? ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கிடைப்பாங்களான்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, கார்த்திக்கு டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க. அவனுக்கு இருந்த பிரச்சனைய அவங்க அப்சர்வ் பண்ணி, புரிஞ்சுகிட்டு, அவங்க சார்ட் அவுட் பண்ணாங்க. எல்லா நேரமுமே நாம லக்கியா இருப்போமா அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம் தான். நமக்கானத நாம தான் கேட்டு வாங்கிக்கணும். உங்களுக்கு எந்த துறையில நீங்க நெறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, டான்ஸ் ஆடுறதோ, பாட்டு பாடுறதோ, இல்ல வேற ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதோ, எதுவா இருந்தாலும் நீங்க மனசு விட்டு உங்க அப்பா, அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, உங்க அப்பா, அம்மாவோட பெர்மிஷனோட அதுல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும். காம்படிஷன் வந்தாலும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம, தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, அதை இக்னோர் பண்ணிட்டு, அத ஒரு கத்துக்கிற ஒரு போர்ட்டலா நெனச்சு, நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருமே போட்டியில கலந்துக்கிட்ட உடனே ஜெயிக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல நீங்க பெர்ஃபெக்ட் ஆகணும். அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் நீங்க அடையும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தேடி வரும். நீங்க உங்களுக்கு பிடிச்சத மனசு விட்டு வெளிப்படையா எந்த பயமோ, தயக்கமோ இல்லாம சொல்லணும். சரிங்களா கிட்ஸ்? தேங்க் யூ.